வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு விரைவா பார்க்கலாங்க. டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் நிஃப்டியில் யாரு? நிஃப்டி செக்டர் வைஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குன்னு பார்க்கலாம். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் லிஸ்ட்டும் லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் லிஸ்ட்டும் பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு அந்த ஷேரோட வால்யூம் கம்பேர் பண்ண போகிறோம் 10 நாளைக்கு அந்த ஷேரோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஆஃப் த வால்யூம். ஸோ அது 100%க்கு மேலே இருந்ததுன்னா அந்த ஷேரை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்கலாம். அதாவது வால்யூம் ஏறுது, ப்ரைஸும் ஏறுதுன்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். வால்யூமும் ஏறுது, ப்ரைஸு கம்மியாகுதுன்னா அது நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து ஸ்டாக்ஸும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே, தகவல் கொடுக்கறதுக்காக மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரிஸ்க் இருக்குங்க. ரிஸ்க் புரிந்தால் மட்டுமே இன்வெஸ்ட் செய்யுங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துடுங்க. வீடியோக்குள்ளே டீட்டெயிலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, நிஃப்டி இன்னைக்கு 58 புள்ளிகள் இழந்து கிட்டத்தட்ட 0.5% வந்து கம்மியாக இருக்குது போன க்ளோஸை விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவு நிஃப்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 11,670. இது நேற்று க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 11,729. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸை இழந்திருக்கோம்னா கிட்டத்தட்ட 58 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி இழந்திருக்கோம். ஹையாக 11,744 வரைக்கும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 11,606. இந்த 11,600 ரேஞ்சை 2 வாட்டி டெஸ்ட் பண்ணுச்சுங்க இன்றைக்கி. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது 15 மினிட் சார்ட் நிஃப்டியோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கீழே இறங்கி இருக்குது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே வந்து கேப் டவுன் இருந்திருக்கு மார்க்கெட்டில். அப்போவும் அந்த 606 டெஸ்ட் பண்ணுச்சு. அப்புறம் கடைசியாக க்ளோசிங் டைம்லேயும் ஒரு தடவை 606 டெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ 11,600 வந்து சப்போர்ட்டாக இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். செக்டர் வைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு விரைவாக பார்க்கலாங்க. ஸோ 0.5 நிஃப்டி இறங்கியிருக்கு. ஸோ நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே 0.5% இறங்கியிருக்கு. நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா -0.96% இறங்கியிருக்கு. எஃப்எம்சிஜி -0.95%. நிஃப்டி ஐடி மட்டும் க்ரீனில் இருக்குது, +0.32%. ரீட்டைல் செக்டர் பார்த்தீங்கன்னா -0.42. ஃபார்மசி செக்டரும் -0.88. ஸோ எல்லாமே நெகட்டிவில் இருக்குது எக்ஸப்ட் ஃபார் நிஃப்டி ஐடி. சரிங்க, டாப் 5 கெய்னர்ஸ் இன்றைக்கி நிஃப்டியில் யார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது டாப் 5 கெய்னர்ஸ். இதில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது, டெக் மஹிந்திரா இருக்குது, அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்குது, ஸ்ரீ சிமெண்ட் இருக்குது, ஹெச்சிஎல் டெக் இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு யாரோ ஒரு பல்க் டீல் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸ் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 52 வீக் ஹையும் இன்றைக்கி எட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆல் டைம் ஹைலையும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஏஷியன் பெயிண்ட்ஸ். டாப் 5 லூசர்ஸ் இன்றைக்கி யார் மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டியூப்ரோ கிட்டத்தட்ட -4.85% இன்றைக்கி விழுந்திருக்கு. டைட்டன் விழுந்திருக்கு. அதானி போர்ட்ஸ் நேற்றும் விழுந்துருதுங்க, இன்றைக்கும் விழுந்திருக்கு அதானி போர்ட்ஸ். அதாவது டாப் 5 இருக்குது. ஓஎன்ஜிசி 4வது இடத்துலையும் 5வது இடத்துல ஆக்சிஸ் பேங்க்கும் இருக்குது. எல்என்டியோட ரிசல்ட் நேற்று வந்தது. ஸோ அது மார்க்கெட்டுக்கு அவ்வளோவா பிடிக்கலன்றது மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா -4.85% கீழே விழுந்திருக்கு. அவங்க ஸ்பெஷல் டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட் 18 ரூபாவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்என்டி. சரிங்க, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூமுங்க. அதாவது இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு வித் ஹை வால்யூம். அந்த ஹை வால்யூம்ன்றது எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூம் கம்பேர் பண்ணுறது வந்து கடைசி 10 நாளைக்குரிய சிம்பிள் மூவிங் ஆவரேஜான அது கம்பேர் பண்ணுறோம். அது வந்து 100%க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் இங்கே காட்ட போகிறோம். அது கொஞ்சம் பிரபலமாக இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ முதல்ல நம்ம பார்க்குறது சரிகமா இந்தியா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நியூலாண்ட் லேப் இருக்குது. 3வது இடத்துல நவீன் ஃப்ளோரன் இருக்குது. இது என்ன ஆர்டரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சதவீதத்தில் வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற பிரகாரம். அடுத்தது கிரைசில் இருக்குது, ஆர்த்தி ட்ரக்ஸ் இருக்குது, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே அவங்களோட ரிசல்ட்ஸையும் ஆனுவல் ரிப்போர்ட்டையும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 5% மேலே போயிருக்கு பிடிலைட். பர்ஜர் பெயிண்ட்ஸ் நம்ம முன்னே சொன்ன மாதிரி பெயிண்ட் கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் நல்ல நேரமாக இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸும் 52 வீக் ஹையில் இருக்குது, ஆல் டைம் ஹையில் இருக்குது. பர்ஜர் பெயிண்ட்ஸும் 52 வீக் மற்றும் ஆல் டைம் ஹையில் இருக்குது. பர்ஜர் பெயிண்ட்ஸ், இன்டர்குளோப் ஏவியேஷன், இண்டிகோ ஃப்ளைட்ஸுங்க, அவங்களும் இன்றைக்கி வந்து 2.84% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு. வால்யூம் பார்த்திங்கன்னா 162% அதிகரிச்சிருக்கு. அவங்களோட ரிசல்ட் இன்றைக்கி வருதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்னும் ரிசல்ட்டுக்கு முன்கூட்டியே அது ஏறி கொண்டிருக்கு.
சரிங்க. அதே இது லூசர்ஸ் வித் ஹை வால்யூம், அதாவது இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கும், ஆனால் வால்யூம் அதிகரிச்சிருக்கு. அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா இருக்குது. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா இன்றைக்கி கிட்டத்தட்ட 10% இறங்கியிருக்குங்க. வால்யூம் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 296% அதிகரிச்சிருக்கு. ஜிஇ பவர் இருக்குது, இன்றைக்கி 8.25% கீழே போயிருக்கு. எம்சிஎக்ஸ் இந்தியா கிட்டத்தட்ட 5% கீழே போயிருக்கு. பிரமல் என்டர்பிரைஸ் 5% போயிருக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் 4% கீழே போயிருக்கு. டைட்டன் கம்பெனி நம்ம முன்னே பார்த்தோம் டாப் 5 லூசர்ஸில் இருக்காங்க. ஸோ -3.23% இன்றைக்கி டைட்டன் கம்பெனி இது. சரிங்க, விரைவாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பாப்புலராக இருக்கிற ஸ்டாக்ஸ் கொஞ்சம் விரைவாக பார்த்துடலாம். எல்என்டி முன்னே சொன்ன மாதிரி ஸ்பெஷல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹18. ஓரியன்ட் எலக்ட்ரிக் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கிறதாக தெரியுதுங்க. எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4% அதிகரிச்சிருக்கு. 8.30 புள்ளிகள் அதிகரித்து இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 211.85. அவங்களோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டருக்கு 32.42 கோடிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே போன வருஷம் இந்த குவார்ட்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 4.92%. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 558% அதிகரிச்சிருக்கு அவங்க நெட் ப்ராஃபிட். ஸோ அது இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ ஷேர் ப்ரைஸ் வந்து 4% அதிகரிச்சிருக்கு ஓரியன்ட் எலக்ட்ரிக்கு. மூன்றாவது இடத்துல பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2247 கோடி இந்த செப்டம்பர் குவார்ட்டர். இதே போன வருஷம் இதே குவார்ட்டரில் எவ்வளவு நெட் ப்ராஃபிட் இந்த கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1708 கோடிகள். இது வந்து 31.5% அதிகரிச்சிருக்கு. இது ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி எப்படி இருந்தது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 1% லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 341.80. அடுத்த கம்பெனி மாருதி சுசுகி, அவங்களும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களது இயர் ஆன் இயர் க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2% க்ரோத் அதிகரிச்சிருக்கு. ஸோ Q2 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1420 கோடிகள்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த செப்டம்பர் குவார்ட்டருக்கு. இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் எவ்வளோ வெஹிக்கிள்ஸை செல் பண்ணியிருக்காங்கன்னா 3.9 லட்சம் வெஹிக்கிள்ஸை செல் பண்ணியிருக்காங்க. இதே போன வருஷம் இதே குவார்ட்டரில் அவங்க கம்பேர் பண்ணும்போது 16% அதிகரிச்சிருக்கு இந்த குவார்ட்டரில் அவங்கள வெஹிக்கிள் சேல்ஸ். ஸோ மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% கீழே விழுந்திருக்கு. 68 பாயிண்ட்ஸ் கீழே போயிருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் 7117.70. சரிங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸ் முன்னே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆல் டைம் ஹை அண்ட் 52 வீக் ஹைங்க. ஸோ 3% இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2225 மணிக்கும் 2225. ரூட் மொபைலுங்க, ரூட் மொபைல் ஐபிஓ ப்ரைஸ் வந்து 350 ரூபாவாக இருந்தது. இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா 949 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மட்டும் 4% அதிகரிச்சிருக்கு ரூட் மொபைல். ஸோ ரூட் மொபைலோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மார்க்கெட்டுக்கு பிடிச்சிருக்கு போல். 52 வீக் ஹை எட்டுன்னு கொஞ்சம் பிரபலமான ஷேர்ஸ் என்னென்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்டைல் இருக்குது. ஜஸ்டைலோட ரிசல்ட்டும் நாளைக்கு இருக்குங்க. அதானி கிரீன் இருக்குது, பஜாஜ் ஹெல்த் கேர் இருக்குது, ஜெட் ஏர்வேஸ் கடந்த ஒரு அக்டோபர் 8 அது அப்பர் சர்க்கியூட் தான் அடித்து கொண்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 52 வீக் ஹையில் இருக்குது. ஹேவல்ஸும் 52 வீக் ஹையை எட்டியிருக்கு. ஹேவல்ஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை 736, ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்குங்க. 725 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு ஷேர் ப்ரைஸ். ஜஸ்டைல் இது முக்கியமாக கவனிச்சிங்கன்னா 700க்கு மேலே போச்சுங்க இன்றைக்கி. ஆனால் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 668.50. ஸோ 700 தானதுக்கு அப்புறமாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு ஜஸ்டைலில் ரிசல்ட்டும் நாளைக்கு இருக்குது. சரிங்க, அடுத்தது கெம்கான் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமாக முதல் தடவை 400க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ கிட்டத்தட்ட 4.7% இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் இந்த ஷேர் பார்த்திங்கன்னா 340. இது என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இருந்திருக்கு. ஸோ இப்போ நான் இதை பார்த்துக்கொண்டே இருக்கிறேன். என்டர் ஆகலாமா வேணாமான்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க இது ஆல் டைம் ஹையாக 730 வந்து லிஸ்டிங் டேயில் ஹிட் ஆயிருந்தது. இப்போ 400 கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்க, ஆப்டெக் நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்களுடைய கம்பெனி, அவரே ப்ரொமோட்டராக இருக்கிற கம்பெனி. ஏன்னா ஷேர்ஸ் நிறைய வச்சிருக்கிறாரு இந்த கம்பெனிக்கு. அவங்க ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் இந்த ரிசல்ட் நல்லா இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. நெட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 34.22 கோடிகள். இதே போன வருஷம் இந்த குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 71.52 கோடிகள் இருந்தது. ஸோ டவுன் கம்மியாயிருக்கு. 52.2% கம்மியாயிருக்கு நெட் சேல்ஸ். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டருக்கு 1.84 கோடிகள் மட்டுமே. இதே போன வருஷம் இந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 10.97 கோடிகள். ஸோ நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது. எவ்வளோ சதவீதம்? 83% கம்மியாக இருக்குது. அது ஷேர் ப்ரைஸில் தெரிஞ்சுது. ஸோ ஷேர் வந்து இன்றைக்கி 1.7% டவுனாக இருந்ததுங்க. க்ளோசிங் ப்ரைஸ் 113.35.
சரிங்க, நாளைக்கு எந்தெந்த கம்பெனிகள் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் பாப்புலராக இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் விரைவாக பார்க்கலாங்க. முதல்ல ரிலையன்ஸ், அது ஒரு பெரிய கம்பெனி, அது நிஃப்டியவே அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. யூபிஎல் ரிசல்ட் வருதுங்க, என்ஐஐடி ரிசல்ட் வருது, ஜஸ்ட் டயல் இப்போ தான் நம்ம சொன்னோம், மோதிலால் ஓஸ்வால் கம்பெனி இதுவும் ரிசல்ட் வருது, டிஎல்எஃப் ரிசல்ட்டும் வருது, டிக்ஸான் டெக்னாலஜிஸ், இண்டஸ் இண்ட் பேங்க், மேக்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் மற்றும் ஜிண்டால் ஸ்டீல் ரிசல்ட்ஸ் நாளைக்கு வருதுங்க. சரிங்க, இதோடு இன்றைக்கி வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். உங்களோட கருத்து என்ன இருக்குது? இன்றைக்கி ஷேரில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள், அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.